சுந்தர காண்டத்தில் மைனாக்கம், சுரசை, சிம்ஹிகை, லங்கினி போன்ற தடைகள் எல்லாம் ஜெயிச்சுண்டு லங்கைக்கு போன ஹனுமான் கூட ராவணனை பார்த்தபோது முதல்ல என்ன சொல்றார்? ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ. ஜயத்யதி பலோ ராமோ அப்படின்னு ராம ஜெயம் பாடிதான் தன்னோட இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச்சையே ஆரம்பிச்சு வைக்கிறார். ராமரே எல்லாரிடத்திலும் ரொம்ப அன்பானவர். ஆனா சீதையை ராவணன் கடத்தின்னு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அன்பா சீதைன்னு உட்காந்துருக்கலாமே, அப்படியே உட்காடல. ராவணனை எதிர்த்து போர் புரிஞ்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு தானே போருக்கு கிளம்புறார். தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம் அப்படின்னு தானே நம்மளோட விஷாகா மேமே விஜயஸ்ரீ சேனல்ல ஒரு சீரீஸ்ல பேசுறா. தீர்வை வேண்டி அன்பு செய்வோம்னு இல்லை. அப்போ மகிழ்ச்சி கிடைக்க ஒரே தீர்வு வெற்றி தான். அன்புங்கிறது ஒரு குணம், எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு குணம். அது புதுசாக எந்த மகிழ்ச்சியும் தரப்போறதில்லை. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு வெற்றியும் நம்ம சாதிக்க நமக்கு கிடைக்கிற யுஃபோரியாவும் மகிழ்ச்சியும் தனி. இப்படி சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். அன்பு நெகிழ்ச்சியை தரலாம், ஆனால் வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. That was fantastic.